அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா. அனைத்து புகழும் அகில உலகையும் படைத்து ரட்சிக்கும் அல்லாஹு தாலாஹுக்கா எல்லா புகழும். சலவாத்தும் சலாமும் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் இன்னும் உலகிலுள்ள அனைத்து மோமினான முஸ்லிமான அனைத்து ஆண் பெண் மக்களின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அன்பான அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா நிலைகளிலும் அல்லாஹு தாலாவுக்கு அஞ்சி நடக்க வேண்டுமென்று எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். நம்ம இப்போது ஒரு புனிதமான ஒரு மாதத்தில் இருக்கோம். அதாவது நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கோம். நம்ம இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்யணும், நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ ஒரு சந்தோஷமாக அதற்கு ஒரு புது ட்ரெஸ் எடுக்கிறது, கேக்கு வெட்டுறது, அந்த மாதிரியான மாற்று மத கலாச்சாரத்தையெல்லாம் பின்பற்றி நடக்கிறோம். ஆனால் இந்த நமது ஈருலக தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை நம்ம எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு முஸ்லீம்களும் சிந்திச்சு பார்க்கணும். நமது இந்த ஒரு நாள்லையாச்சும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்ம அதை உணரணும், அதை படித்து தெரிஞ்சுக்கிறணும். நம்ம பிள்ளைகளுக்கும் அதை எத்தி வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறந்த இந்த தினத்தில் நம்ம அவங்களுடைய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நபி அவர்கள் எப்படி பிறந்தாங்க, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய தந்தையை இழந்துட்டாங்க. பிறந்ததுக்கு பின்னாடி ஒரு 6 வருஷத்துலேயே அவங்களுடைய தாயை இழந்தாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷத்தில் அவங்களுடைய பாட்டனாரையும் இழந்துட்டாங்க. இப்படி ஒரு அனாதையாக இருந்து வளர்ந்த அந்த அரபி மக்களிடையே அவங்க அவங்களுடைய பெரிய தந்தையுடைய வளர்ப்பில் வளர்ந்து வந்தாங்க. அதற்கப்புறம் அவங்க 25 வயசில் கதீஜா அம்மையாரை மணந்து கொண்டாங்க. அதுக்கு பிறகு 40 வயசில் இறைவனுடைய தூதராக அல்லாஹ் தாலா அவங்களுக்கு நபி பட்டத்தை அருளினான். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க இந்த உம்மத்துக்காக, நம்மளுக்காக அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத ஒவ்வொரு முஸ்லீம்களும் அவங்க பிறந்த நாளில் நம்ம சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் அவங்க இந்த நாளில் ஒரே ஒரு அவங்க சொல்லி கொடுத்த ஒரு ஹதீஸ், அவங்க எப்படி நம்ம வாழணும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவங்க ஒவ்வொரு விஷயத்திலும் முன் உதாரணமாக இருந்தாங்க. அதை நம்ம எண்ணி பார்க்கணும். அப்போ அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை நாம் இப்போ பார்க்கலாம். அதாவது நம்ம இப்போ உணவு உண்ணும்போது நம்ம என்ன சொல்லி சாப்பிடணும், பிஸ்மில்லா சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய வளர்ப்பு மகனாகிய உமர் பின் அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உணவும் உண்ணும் ஒழுங்கு முறையை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்லிக்க, உனது வலது கையால் நீ சாப்பிடு, உன் கைக்கு அருகில் உள்ள பகுதியிலேருந்து எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அதை மாதிரிலாம் கற்றுக் கொடுக்குறதே இல்லை. அவங்க எப்படியோ சாப்பிட்றாங்க, அவங்க சாப்பிட்ற முறையை நம்ம சொல்லி கொடுக்குறது இல்லை. இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த ஹதீஸை பார்த்துட்டு நம்ம பிள்ளைகள் ஒரு சாப்பாட்டு விஷயத்திலும் எவ்வளோ ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, மக்கள் அல்லாஹுடைய தூதரே, இப்போது தான் இறை மறுப்பிலிருந்து விலகி இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சமுதாயத்தார் எங்களிடம் இறைச்சிகளை கொண்டு தர்றாங்க. அவங்க அந்த பிராணிகளை அறுக்கும்போது அல்லாஹுடைய பெயரை சொன்னாங்களா இல்லையாங்கிறதே எங்களுக்கு தெரியாது, அதை நாங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபியவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹுடைய பெயரை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய தோழர்கள் 6 பேரோடு சேர்ந்து உணவு அருந்தி கொண்டிருக்காங்க. அப்போ ஒரு கிராமவாசி பிஸ்மில்லா சொல்லாமையே அந்த உணவு முழுவதையும் 2 கவலத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவர் மட்டும் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி சாப்பிட்ருந்தா உங்கள் எல்லாத்துக்குமே அந்த உணவே போதுமானதாக இருந்திருக்கும். அதனால் உங்களில் ஒருத்தர் உணவு உண்ண துவங்கினால் அவர் அல்லாஹுடைய பெயரை சொல்லட்டும். அவர் பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டா பிஸ்மில்லாஹி அவ்வளகு வாஹிருகு அப்படின்னு சொல்லிடட்டும். ஏன்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா, உணவுடைய தொடக்கத்திலையும் அதனுடைய முடிவிலையும் நான் அல்லாஹுடைய பெயரை கொண்டே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
ஹுதைபா பின் அல் யமான் அப்படின்ற ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி வந்து சொல்கிறாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அவங்களோட சேர்ந்து சாப்பிட உட்காந்தோம்னா அவங்க உணவில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் கைகளை உணவில் ஒருபோதும் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முறை நாங்கள் உணவு சாப்பிட்றதுக்கு அமர்ந்தோம். அப்போ ஒரு சிறுமி வந்து யாராலேயும் தள்ளி விடப்பட்டது மாதிரி ஓடி வந்து அந்த சாப்பாட்டில் பிஸ்மில்லா சொல்லாமலேயே கை வைக்க போனால், உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கையை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த பெண்ணுடைய அந்த சிறுமியோடைய கையை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிராமவாசி அவரும் அப்படி தான் யாரோடையே தள்ளி விட்டது மாதிரி ரொம்ப வேகமாக ஓடி வந்து பிஸ்மில்லா சொல்லாமையே அந்த சாப்பாட்டில் கை வைக்க வந்தார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரது கையை வந்து பற்றி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாத உணவில் ஷைத்தான் வந்து பங்கேற்கிறான். அதனால் வந்து அவன் இந்த சிறுமி மூலமே வந்து இந்த உணவில் வந்து பங்கேற்க பார்த்தான். ஆகவே அவளது கையை நான் பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கிராமவாசியோட வந்து அவர் மூலம் இந்த உணவில் வந்து பங்கேற்க பார்த்தான், கலந்துக்க பார்த்தான். ஆகவே அவரது கையையும் நான் பிடிச்சிக்கிட்டேன், அதை தடுத்துட்டேன். என் உயிர் வந்து எவன் கையில் இருக்குதோ அவன் மீது சத்தியமாக சைத்தானின் கையை அந்த சிறுமியோட கையோடு சேர்ந்து எனது கைக்குள்ள சிக்கிக்குச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒருவர் தமது இல்லத்திற்குள்ளே நுழையும் போது உணவு உண்ணும் போதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் ஷைத்தான் வந்து தன்னோட கூட்டத்துக்கிட்ட சொல்கிறானா, இன்றைய இரவில் உங்களுக்கு இங்கே தங்குறதுக்கு இடமும் இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவும் இல்லை அப்படின்னு சொல்கிறானா. ஒருத்தவங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நுழையும் போது சலாம் சொல்லி சலாம் சொல்லிவிட்டு பிஸ்மில்லா சொல்லி உள்ளே நுழைஞ்சாங்கன்னா ஷைத்தான் வந்து சொல்கிறான் அவனோட கூட்டத்துக்கிட்ட, இன்றைய இரவில் அதாவது ஒருவர் வந்து நுழையும் போது அல்லாஹ்வை நினைவு கூறாமல் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க, அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறாங்க, சலாம்லாம் சொல்லாமல் பிஸ்மில்லா சொல்லாமல் உள்ளே போனாங்கன்னா ஷைத்தான் சொல்கிறான்னா, இன்றைக்கி வந்து நம்ம தங்குறதுக்கு இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறானா. அதனால் அவர் சாப்பிடும்போது அல்லாஹ்வுடைய பேர் சொல்லாமல் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டுட்டாங்கன்னா இன்றைக்கி இரவில் நம்ம தங்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி நம்ம இடத்த வந்து அடைஞ்சிட்டோன்னு வந்து சொல்கிறாங்களாம். ஆகவே நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நம்ம வந்து எச்சரிக்கையோடு இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அதிகமாக இந்த மாதத்தில் ஸலவாத் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் பேணி நடக்கக்கூடியவங்களாம் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.